சிவகாமி, யார் வந்து நல்லா இருக்கேம்மா. ராஜாச்சி, நீ நல்லா இருக்கியா? 4 வருஷம் லண்டன்ல படிச்சோம். எங்க மேல உள்ள பாசத்தை மறக்கலையேம்மா. என்ன ஆச்சி அப்படி சொல்றீங்க? உங்களை மறக்கிற மாதிரி என்ன வளர்த்தீங்க. உங்களை ஆண்டின்னு கூப்பிடுன்னு தவிர உங்களை அம்மாவை தான் நினைச்சிட்டு இருக்கேன். இந்த வயசுல எங்க அப்பா அம்மா போயிட்டாங்க. அப்புறம் என்ன எவ்வளவு அன்பா வளர்த்தீங்க. உன்னை தவிர எங்களுக்கு வேற யாருமா இருக்காங்க? எல்லாமே நீதானே. மெடிக்கல் காலேஜ் சீட் ஓகேயா? உங்க சித்தப்பா தானமா மெடிக்கல் காலேஜ் டீன். அப்படி இருக்கும்போது காலேஜ்ல உனக்கு சீட் இல்லாம போகுமா? நாளைக்கே நீ காலேஜ்ல ஜாயின் பண்ற. ஓகே, வெரி வெரி குட். அப்ப உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வணக்கம். அது வணக்கம் இல்லம்மா, வணக்கம். வணக்கம். போக போக தமிழ் கத்துக்க. இன்னும் கொஞ்ச நாள்ல தமிழ்ல கவிதை எழுதுவேன். என்னடி இது? நோ பார்க்கிங்ல போய் ஸ்கூட்டர் நிறுத்துது யார் அது? அது இல்லடி, அவர்தான் ப்ரொஃபசர் முத்துலிங்கம். அவர் ஒரு மாதிரி. ஓ லூஸ். ஏய், அந்த லூஸ் பாரு, அந்த லூஸ் பாரு. நீ சொன்னது கரெக்ட். புல் தரையில நடக்காத போட் போட்டுருக்குது, அது நடக்குது. ஐயோ, இதுகிட்ட எல்லாம் படிச்சு நாம எங்க உருப்பட போறோம்? ஆமாடி. என்ன மிஸ்டர் சுந்தரவதனம், வார்டு நம்பர் 120ல இருக்கிற பையனுக்கு என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து பார்த்தாச்சு. இந்த ஊஃபிங் காஃப் குறையவே மாட்டேங்குது. அதை பத்தி தான் நானும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். எல்லா டெஸ்ட் பண்ணி மருந்தெல்லாம் கூட மாத்தி கொடுத்து பார்த்தாச்சு. நாளுக்கு நாள் வியாதி அதிகமாயிட்டு போதே தவிர குறையவே மாட்டேங்குதே. இதுக்கு மேல எப்படி டயக்னோஸ் பண்றதுனே புரியலையே. என்ன மிஸ்டர் முத்துலிங்கம், நாங்க அந்த பையனை பத்தி இவ்வளவு சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க பாட்டு காமா உட்காந்து புக் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நேத்தோட அந்த பையனை அட்மிட் பண்ணி 10 நாள் ஆகுது. அவனுக்கு என்னன்னே கண்டுபிடிக்க முடியலையே சார். அந்த பையனுக்கு எந்த வியாதியும் இல்ல, வெறும் அலர்ஜி தான். அலர்ஜியா? என்ன அலர்ஜிங்கிறீங்க? ராமு பணக்கார வீட்டு பையன், அதனால எல்லாரும் ஸ்பெஷலா கேர் எடுத்துக்கிட்டு அவனுக்கு புது ரூம் கொடுத்துருக்கீங்க. அந்த ரூம்ல புதுசா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அந்த பெயிண்ட் அலர்ஜி தான் அவனுக்கு, வேற ஒண்ணும் இல்லை. அப்படியா? இந்த சின்ன விஷயத்துக்கு நாமெல்லாம் மண்டையை போட்டு உடைச்சுக்கிட்டோம். நாம அதிகமா கவனம் செலுத்துறப்போ சம்டைம்ஸ் இப்படித்தான் சின்ன விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாம போயிடும். அப்படியா? அப்ப நான் உடனே போய் ரூமை மாத்தி பாக்குறேன். நாட் நெசசரி. நேத்துக்கே நான் அவனை வேற ரூமுக்கு மாத்திட்டேன். இந்நேரம் அவன் இருமல் நின்று போயிருக்கும். குட் மார்னிங் அங்கிள். ஹாய், குட் மார்னிங் ராமு. ஹவ் ஆர் யூ? ஐ அம் குவைட் ஆல் ரைட் அங்கிள். எனக்கு இருமல் ஜுரம் நின்னு போச்சு. டாக்டர் சார், நான் 10 நாளா ரொம்ப பயந்து போயிட்டேன். டிபியோ கேன்சரோ நினைச்சு ரொம்ப குழம்பி போயிட்டேன். என் குழந்தையை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி சார். நான் வரேன் சார். Congratulations, Mr. Muthulingam. We are very proud of you. Really? சரி, கிளாஸ் டைம் ஆச்சு, நான் வரேன். The great increase in the production in recent years of potent and dangerous drugs used in medical practice has been accompanied by a marked rise in the incidence of acute poisoning. This chapter deals essentially with the clinical features, diagnosis and management of acute poisoning. சார், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் எழும்புது. சந்தேகம் எலும்புதா? எந்த ஊரு? நான் லண்டன்ல படிச்சேன் சார். இப்ப நீ பேசுறது லண்டன் தமிழா? என்ன சந்தேகம்? சார், இந்த புத்தகம் நீங்க தானே எழுதுன? எஸ், நான் தான் எழுதுனேன். அதுக்கு என்ன இப்போ? சார், நாங்க லண்டன்ல படிச்சப்போ எங்க கிளாஸுக்கு இதான் சார் லெசனா இருந்துச்சு. சார், நீங்க ஹியூமன் சைஸை நீங்க எவ்வளவு அழகா அனலைஸ் பண்ணிருக்கீங்க. சார், இந்த புத்தகத்தை எழுதின எழுத்தாளர் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. ஆனா அதே எழுத்தாளர் எனக்கு கிளாஸ் எடுக்கிறது எனக்கு I'm so happy, I'm so thrilled. என்ன சார், உங்க டாலண்ட் நான் எவ்வளவு பாராட்டுறேன். ஒரு தேங்க்ஸ் கூட நீ சொல்லல சார். என்ன யாரும் புகழ்ந்து பேசினா எனக்கு பிடிக்காது. ஓ சார், எனக்கு இன்னொரு சந்தேகம் எழும்புது சார். என்ன சார், நானும் காலேஜுக்கு வந்ததுல இருந்து உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு அறிவு நிறைய இருக்குது, பிராக்டிகல் நாலேஜ் நிறைய இருக்குது. ஆனா உங்க மூஞ்சி மட்டும் ஏன் சார் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்குது? No personal matters allowed. The class is dismissed. ஏண்டி இவ்வளவு கோச்சிக்குது? அவர் எப்பவுமே இப்படித்தான். அவர் ஒரு மாதிரி கிராக். சார், சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், எந்த டவுட்டா இருந்தாலும் கிளாஸ் ரூம்ல தான் கிளியர் பண்ணிக்கணும். இது சாதாரண டவுட் இல்ல சார், உங்க மான பிரச்சனை. ஏமான பிரச்சனையா? சார், கிளாஸ்ல எல்லாரும் உங்களை கிராக்னு சொல்றாங்க. உலகத்துல இருக்கிற எல்லா ஜீனியஸும் கிராக்காத்தாமா தெரிவாங்க.
ஆனா எல்லா கிராக்கும் ஜீனியஸ் ஆக முடியாது இல்ல சார்? நீ என்ன சொல்ற? நான் உங்களை அறிவாளின்னு சொல்றேன் சார். அது அறிவாளி இல்லம்மா, அறிவாளி. ஓகே சார், நெக்ஸ்ட் டைம் சொல்றேன். நெக்ஸ்ட் டைம் ஏன் இப்பவே சொல்லு. அறிவாளி. உனக்கு தமிழ் சொல்லி தரதுக்கு அறிவாளாலேயே என்ன வெட்டிக்கலாம். அந்த ப்ரொஃபசர் அவ்வளவு சுலபமா புரிஞ்சிக்க முடியாது. அவ்வளவு பெரிய ஜீனியஸ். ஓபன் ஹார்ட் சர்ஜரியில கிரேட் ஸ்பெஷலிஸ்ட். அவர் ஒரு பெரிய நர்சிங் ஹோம் வச்சு நடத்திட்டு இருந்தார். என்ன காரணமோ தெரியல, அதை விட்டுட்டு நம்ம காலேஜ்ல வந்து ப்ரொஃபஸரா சேர்ந்துட்டார். அவரை மறுபடியும் டாக்டர் ஆக்கணும்னு நான் இவ்வளவோ ட்ரை பண்ணேன், முடியல. அதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சு யாராவது அவர் மனசை மாத்தினா ஐ வில் பி ஹாப்பி. அறுபத்தி 70 71. இந்த பாரு, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எது சார் பிடிக்காது? ஏன் எங்க போனாலும் என்னையே வரட்டிக்கிட்டு வர்றேன்? அப்படி சொல்லாதீங்க. நான் உங்களை டீசெண்டா ஃபாலோ பண்றேன். அதான் ஏன்னு கேக்குறேன். எனக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். எந்த டவுட்டா இருந்தாலும் கிளாஸ் ரூம் தான் கிளியர் பண்ணிக்கணும். சார், நீங்க நம்ம ப்ரொஃபசர், நான் நம்ம ஸ்டூடண்ட். என்ன ஏகப்பட்ட நம்ம போடுறேன். நான் ப்ரொஃபசர், நீ ஸ்டூடண்ட், அதோட நிறுத்திக்க. ஓகே சார். டவுட்ஸ் எங்க கேட்டா என்ன? நான் லண்டன்ல படிக்கும் போது எனக்கு ஏதாவதுன்னா நான் ப்ரொஃபசர் வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் முடிச்சிட்டு வருவேன். என்ன சொல்ற நீ? அதாவது டவுட்ஸ் கேட்டுட்டு வருவேன். இப்ப என் வீட்டுக்கு வரேன்னு சொல்றியா? இப்ப இல்ல சார், நைட்டுக்கு வரேன். ஓ காட். சார், எனக்கு ஒரு சின்ன டவுட் கேக்குறேன். இருங்க. நானும் அப்பத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். ஓடி பிடிச்சு விளையாடுறீங்க, இப்படி பாக்குறீங்க, அப்படி பாக்குறீங்க. இது என்ன லைப்ரரி நினைச்சீங்களா இல்ல பிளே கிரவுண்ட் நினைச்சீங்களா? இது லைப்ரரியா பிளே கிரவுண்டா? என்ன சார், நான் உங்களை கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க அத பொண்ண கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவருக்கும் எனக்கும் நிறைய இருக்கும். அவர் கேட்பாரு, நான் கொடுப்பேன். என்ன கேட்பாரு, என்ன கொடுப்பீங்க? ஏதாவது கேள்வி கேட்பாரு, நான் பதில் கொடுப்பேன். உனக்கு என்ன பொறாமையா? பொறாம ஒண்ணும் இல்ல. அவர் எதையோ கேட்டு நீங்க எதையோ கொடுத்து லைப்ரரி ஆச்சே, அதுக்கு தான் சொன்னேன். இது நாம இஷ்டம், நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. இல்லையா சார்? நான் திரும்பிக்கிறேன். ஏமா, அவர் தான் ஒண்டி கட்ட கிளாஸ விட்டா லைப்ரரியே கதின்னு கிடப்பாரு. இப்ப நீயும் வந்து சேர்ந்துட்டியா? சார், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இங்க இருந்து எப்ப போவீங்கன்னு தெரிஞ்சா நான் போய் சாப்பிட்டு வந்துருவேன். எனக்கு பசிக்குது. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. நீங்க வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குங்க. சாவி கொடுங்க, நாங்க கவனிச்சுக்கிறோம். சாவியை கொடுக்க மாட்டானே. நான் இருக்கும் போதே இந்த ஆட்டம் ஆடுறீங்களே, நான் போயிட்டா என்ன நாட்டம் ஆட மாட்டீங்க. ஏதாவது ஆகி போச்சுன்னா ஏன் என்ன ஆகும்? நீங்க 2 பேரும் சண்டை போடுவீங்க, புஸ்தகத்தை எடுத்து கிழிப்பீங்க, அப்புறம் என் வேலையில கிழிஞ்சு போயிரும். கவலைப்படாத, நான் இப்பவே போறேன். அவர் போட்டும், நீ இருமா. எவ்வளவு நேரம் ஆனாலும் இங்க இருக்கேன். போறேன். ஆஹா, முதுகுல அடிச்சாளா நெஞ்சில அடிச்சாளான்னு தெரியலையே. என் வாழ்க்கையிலேயே இப்பதான் ஒருத்தன் அடிச்சிருக்கா. ஆஹா ஆஹா. என்ன சார், வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதா? பாச எப்படி தெரியுது? உங்களுக்கு எப்பவுமே ஸ்டார்டிங் ட்ரபிள்னு தெரியுது. சார், உங்களை பார்த்தா பாவமா இருக்கு. நான் ஸ்டார்ட் பண்ணட்டுமா? வேண்டாம் போ. ஏன் சார் இப்படி எரிஞ்சு விழுறீங்க? நாங்க லண்டன்ல படிக்கும் போது ப்ரொஃபசருக்கு ஸ்டார்ட் ஆகலன்னா நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம், நமக்கு ஸ்டார்ட் ஆகலன்னா ப்ரொஃபசர் ஸ்டார்ட் பண்ணுவாரு. இப்படி ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றது ரொம்ப காமன் சார். பேசாம லண்டனுக்கே நீ போயிடு. அங்க உங்களை மாதிரி ப்ரொஃபசர் இல்லையே. அதாவது உங்களை மாதிரி அறிவா அழகா இல்லையே. அது அழகு இல்லம்மா, அழகு. அழகு. அழகு சொல்லு. அழகு. அழகு. அப்பா, உன் தமிழை கேட்டு ஸ்கூட்டரே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆள விடு. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். மணி 5 ஆச்சே, இன்னும் காணுமேன்னு பார்த்தேன். கரெக்டா வந்துட்டீங்களே. நான்சி. ஹலோ.
குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். தினம் இந்த பார்ல நான் உங்களை பார்க்குறேன். ஒரு சின்ன சந்தேகம். கேளுங்க. காலேஜில் கௌரவமான ப்ரொஃபஸரா இருக்கீங்க, இப்படியே சார் டெய்லி குடிக்கிறீங்க? ஏன் குடிக்கிறீங்கன்னு இப்படி கேட்கறதுக்கு யாரும் இல்லை, அதனால தான். ஓஹோ, நம்ம கேஸ் போட்டிருக்கு. ஏமா எங்க போற? நான் ஒருத்தங்க குத்துக்கல்லாட்ட நிக்கிறேன். யார பாக்கணும்? ப்ரொஃபசர் முத்துலிங்க சார் வீடு இதுதான். ஆமாங்க. அவர் இல்லையா? சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இங்க இருக்க மாட்டாரே. எங்க போயிருக்காரு? அவர் சொந்த ஒரு மாதம்பட்டிக்கு போயிருக்காரு. அங்க யார் இருக்காங்க? அவங்க அம்மா அங்க இருக்காங்க. ஏண்டா, நானும் தான் பாக்குறேன். வரும்போதெல்லாம் நீ மட்டும்தான் வர. ஒரு தடவையாவது என் மருமகளை கூட்டிக்கிட்டு வரக்கூடாதா? கல்யாணம் தான் திடீர்னு சொல்லாம கொள்ளாம பண்ணிக்கிட்டேன். அவளை என் கண்ணியாவது காட்டக்கூடாதா? என்னம்மா பண்றது? கவர்மெண்ட் ஆபீஸ்ல அவ வேலை பார்க்கறான். அடிக்கடி லீவ் எடுத்தா அவ வேலை போயிடும். இப்ப எல்லாம் பட்டணத்துல புருஷன் முன்னாடி சம்பாதிச்சா தானே காலம் தள்ள முடியுது. ஆமா, இப்படித்தான் ஏதாவது சாக்கு போக்கு சொல்றேன். நானாவது பார்க்க வரேன்னாலும் வேண்டாங்கிற. நீ ஒண்ணும் கவலைப்படாத. அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பா அவளை கூட்டிட்டு வரேன். உங்ககிட்ட ஒரு சின்ன டவுட் கேட்கணும் சார். என்ன எப்ப என்ன பார்த்தா உனக்கு டவுட் வருது? உனக்கு வேற வேலையே இல்லையா? இல்ல சார், லாஸ்ட் டவுட் சார். என்ன சொல்லு. நாளைக்கு ஸ்டடி டூருக்கு நீங்களும் வரீங்களா சார்? ஏன்? நீங்க வரலன்னா நானும் வரல, அதுக்காக. நீ வந்தாலும் வராட்டி அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் போயே ஆகணும். ஏன்னா அந்த டூருக்கு நான் தான் இன்சார்ஜ். வெரி குட் சார். இன்னொரு டவுட் சார். என்னம்மா? நாளைக்கு ஸ்டடி டூர்ல நாங்க ஆடலாமா பாடலாமா? நீ பாடலன்னு எவன் கேட்டான்? நீங்க கேக்குறீங்களோ இல்லையோ, நான் பாட போறேன். அதுவும் தமிழ்ல பாட போறேன். அது தமிழ் இல்லம்மா, தமிழ். நாக்கு மடக்கணுமா சார்? ஆ. தமிழ். இன்னும் கொஞ்சம் சாட்டு கொடுங்க. எக்ஸ்ரே. இந்த பேஷண்ட்டுக்கு உடனே ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும். அதை நாங்களும் முடிவு பண்ணிட்டோம் டாக்டர். ஆனாவது ஆவனாவது லேட் பண்ணாதீங்க. ரொம்ப கிரிட்டிக்கல் கேஸ். மிஸ்டர் முத்துலிங்கம், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியில் நீங்க பெரிய ஸ்பெஷலிஸ்ட். அதனால இந்த ஆபரேஷன் எங்களை விட நீங்க பண்ணா தான் நல்லா இருக்கும்னு நாங்க எல்லாரும் நினைக்கிறோம். நானா? வாட் யூ மீன்? நான் பிராக்டிஸ் பண்றதுல உங்களுக்கு தெரியாது? அதுவும் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போய் எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. இந்த தொழிலே வேண்டாம் ப்ரொஃபசர் வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஐ எம் சாரி, ஐ கான்ட் டு இட். டாக்டர் ஐயா, நீங்க ஆபரேஷன் பண்ணா என் புருஷன் பொழைச்சுக்குவார்னு இவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க ஐயா. உங்க கால்ல விழுந்து கேக்குறேன், தயவு செஞ்சு என் புருஷனை பழைக்க வைங்க ஐயா. கவலைப்படாதீங்கம்மா, இவங்க ஆபரேஷன் பண்ணுவாங்க. உங்க கணவர் நிச்சயம் பொழைச்சுக்குவாரு. என்னால முடியாது. டாக்டர் ஐயா, உங்க கால்ல விழுந்து கேக்குறேன் ஐயா. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. டாக்டர் ப்ளீஸ் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நீங்க இந்த ஆபரேஷன் செஞ்சீங்கன்னா அவர் நிச்சயம் பொழைச்சுக்குவாரு. ஐயோ, என்ன யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. நான் ஆபரேஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லல. என்னால ஆபரேஷன் பண்ண முடியாது. அந்த சக்தியை நான் இழந்துட்டேன். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மை பொசிஷன். இவருக்கு ஆபரேஷன் பண்ணணும், இவரை காப்பாற்றணும் நான் ஆசைப்படுறேன். பட் ஐ கான்ட் டு இட். ஐ கான்ட். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ.